கனியை எப்படி எடுத்து கொடுத்தான்? யார்கிட்ட கேட்டு கொடுத்தேன்? செய்ய மாட்டேன்னு சொல்லு. அதான் அப்படி சந்தோஷம். அவன் பிள்ளைய ஒரு வருஷத்துல நான் கொண்டு வருவேன். சரியா? இன்றைக்கி வந்து ஆனி கடைசி செவ்வாய். தமிழ் மாதத்தில் கடைசி செவ்வாய் தோறும் குலசை முத்தாரம்மன் கோவிலில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த மாகாளி வேஷம் போடக்கூடிய அந்த நாராயணன் அண்ணன் வந்து இன்றைக்கி நிறைய பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொன்னாங்க. முத்தாரம்மன் கோவிலில் அருள்வாக்கு சொல்கிற எல்லாருமே பெரும்பாலும் கையில் விபூதி தான் வச்சுருப்பாங்க. விபூதி தான் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமாக குங்குமம் வச்சுருப்பாங்க கையில். இவங்களை சுற்றி நிறைய பேர் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு சாமி கிட்ட கொடுக்குறத பார்க்க முடியும். இவங்க கிட்ட அருள்வாக்கு கேட்க வர்ற பக்தர்கள் கடையில் எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இவங்க சாமி ஆடி அவங்க கிட்ட அந்த கனியை கொடுத்துட்டு அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க. இவங்க அருள்வாக்கு சொல்கிற வீடியோவை பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்கிரும். அந்தளவுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்டே சாமி சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்க அருள்வாக்கு சொன்னதில் ஒரு சில வீடியோவை போடுறேன் பாருங்க. என்ன சொல்லிட்டான்? இப்படி சந்தோஷமா உன்னையும் உன் பிள்ளையும் பாதுகாத்து நான் வரேன். உன் தொழிலையும் மேலும் மேலும் செல்வ செழிப்பான வச்சுக்கார கவலைப்படாம இரு. சந்தோஷமா இருக்குமா? அந்த பிள்ளைய நான் காப்பாற்றி தருவேன். சரியா? உள்ள வருவேன் பாரு. உனக்கு பாதத்தில் வைய அந்த பிள்ளைய எப்படி காப்பாற்றி நான் கொண்டு வரேன்னு பாரு. இருக்கனா இல்லையான்னு பாரு.